இந்த வெறும் காலி கவர் என் கையில கொடுத்து என்ன சாதிக்க நினைக்கிற சொல்லு. நீ சம்பாதிச்சு கொண்டு வந்த பணம் எங்க மாயமா மறைஞ்சது? காலி கவரா? இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பில்லை. என்ன நம்புங்க அத்தை. பணத்தை என் கையால நான் தான் வச்சேன். அண்ணி 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 அண்ணி, மருமக பணம் சம்பாதிச்சான்னு சொன்னா அது கண்டிப்பா அவன் சம்பாதிச்சிருப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்கா அவன் மேல. அதே மாதிரி எனக்கும் முழு நம்பிக்கை இருக்கு கொழுந்தனாரே. இவ உங்க நம்பிக்கையை பயன்படுத்திக்கிறா. ஒரு வேளை இவ பணம் சம்பாதிச்சிருந்தா கண்டிப்பா அதுக்கான ரெசிப்ட் இருக்கும்ல, அதுக்கு கண்டிப்பா ஆதாரம் இருக்கும்ல. இவ எங்க போனா, எப்படி பணம் சம்பாதிச்சா, அவங்க எப்படி இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, நீங்களே கேளுங்க கேளுங்க. என்கிட்ட ரசீதுலாம் எதுவும் இல்ல அத்தை. ஆனா நான் உண்மையதான் நீங்க சொல்றேன். பாத்தீங்களா கொழுந்தனாரே, இவகிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. சூரஜ், தயவு செஞ்சு இவங்க கிட்ட சொல்லி நான் சொல்றது இல்ல உண்மைன்னு. நான் சம்பாதிச்ச பணத்தை நான் தான் எண்ணி அந்த கவர்க்குள்ள வச்சேன். அந்த பணம் மாயமா எங்க மறைஞ்சதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. போதும், இந்த காமெடியை நிறுத்து. திரும்ப திரும்ப பணம் சம்பாதிச்சேன்னு சொல்லி நீ என்ன நிரூபிக்க முயற்சி பண்ற? இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ பணம் கொண்டு வந்த, இந்த வீட்ல இருக்கவங்க திருடிட்டாங்க சொல்ல வரியா? இல்ல, எங்க எல்லாரையும் பார்த்தா திருடுங்க மாதிரி தெரியுதா? இல்ல அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. போதும், திரும்ப திரும்ப சாக்கு சொல்றத நிறுத்து. உன்னோட தோல்விய ஒத்துக்க. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அடுத்தவங்க சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்றதுல நீ கில்லாடி. ஆனா உண்மையாவே உழைச்சு சம்பாதிக்கணும்ன்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். நீ போட்ட கண்டிஷன்ல தோத்துட்ட. கிளம்பு. அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் வழிய விடுங்க கொழுந்தனாரே. பெரியமா, மோனிகா நீ சொல்றத கொஞ்சம் கேளுங்களே. என்னாச்சு? நீ தேவையில்லாம தலையிடாத. ஏற்கனவே அம்மா கோத்தோட உச்சத்துல இருக்காங்க. இப்ப யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அட சும்மா இரு. அட கடவுளே, நிஜமாவே அத்தை இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட தங்க முட்டையிடுற வார்த்தை போயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? அத்தை அண்ணி, நான் அத்தை, சொல்றத ஈஷா சொல்றத அண்ணி, கொஞ்சம் முழுசா அண்ணி, கேளுங்க. கேளுங்களேன். இவ சொல்ற மாதிரி கூட நடந்திருக்கலாம்ல. என்ன மாதிரி நடந்திருக்கலாம்? இங்க வாடி. நீ பெருசா அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? நீ ஒரு வேலை பண்ணு, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இவ கூடயே நீ கிளம்பி வெளியே போயிடு. இல்ல அத்தை, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அத்தை, நான் போய் சொல்ல உண்மையதான் சொல்றேன். வாய் போடு. நீ சரியான பொய்க்காரி. அவனும் போய் சொல்ல. இது நடக்க வாய்ப்பே இல்ல. 2 நாள்ல 11,580 ரூபாய் எப்படி இவளால சம்பாதிக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை இருந்தது அண்ணி.
என் மருமக பொய் சொல்ல மாட்டாங்க. இவ பொய் சொல்றாளா உண்மையை சொல்றாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒருத்தர் அவளுக்காக பொய் சொல்றாங்க. பெரியம்மா, நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துக்கு நாம மரியாதை கொடுக்கணும்னு. இந்த பணத்தை ஈஷா சொந்தமா உழைச்சுதான் சம்பாதிச்சா. இதுக்கு சாட்சி நான் தான். நானே சுயமா என் கண்ணால பார்த்து நீதிக்கு இந்த பணத்துக்காக அவ கஷ்டப்படுறத. நான் உண்மையை தான் சொல்றேன் பெரியம்மா. அத்தை, இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க. அத்தை, என் அம்மா சின்ன வயசுலயே என்னை விட்டு போயிட்டாங்க. தெரியும் என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குதா. அதனால நான் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசை நான் நிறைய காயப்படுத்திருக்கேன். அதுக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அண்ணா, நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். அண்ணி அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மருமக வாக்கு தந்தால பணம் சம்பாதிச்சு தரேன்னு. அவ கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டா. அதனால இந்த விஷயத்தை இதோட முடிச்சிடலாமே. ஏன்னா இன்னைக்கு குரு பூர்ணிமால. அட போங்கப்பா, போங்க போங்க போங்க, பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. போங்க, நானும் வரேன். வாங்க, நிறைய வேலை இருக்கு, நானும் வரேன். வாங்க எல்லாரும் வாங்க. அட கடவுளே, இந்த பொண்ணு இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா காலை சுத்தின பாம்பு மாதிரி திரும்ப திரும்ப இந்த வீட்டையே சுத்தி வந்துட்டு இருக்காளே. என்னோட கவலையெல்லாம் ஒருவேளை இந்த பொண்ணால சூரஜோட வாழ்க்கை மொத்தம் அழிஞ்சிடுமான்னு பயமா இருக்கு.